அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். Hi my dear young ones, greetings to you all. COVID-19 pandemic ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில சமயங்களில் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு சீக்கிரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழ்நிலை மாறும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். It will happen surely soon. Why complex? We all know about B complex, isn't it? What is this why complex? Let's discuss in this episode. Two types of people அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். One kind of people ரொம்ப ஓவரா தன்னை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப், ரொம்ப தற்புகழ்ச்சி, எப்ப பார்த்தாலும் அதிகமா தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓவரா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது, விமர்சனம் செய்யறது, 4 பேர் இருக்கும்போது தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறது, அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கை, அவங்க பார்வையிலேயே அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியே they will try to expose themselves. Then அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எபிலிட்டி பொட்டன்ஷியலுக்கு அதிகமா தன்னை பத்தி நினைக்கிறது, ஓவரா எஸ்டிமேட் பண்ணுவாங்க, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை டாமினேட் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாரும் மட்டப்படுத்துவாங்க, தன் வார்த்தையாலையும் தன் செய்கையாலையும் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் மற்றவங்களை கீழ்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புள். another kind is there totally opposite to this type. எப்படி தெரியுமா, ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிறது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் 4 பேர் இருக்கும்போது பேச தயங்குறது, தனியாவே இருக்கிறது, அவங்களுக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும், கூட்டத்தை கண்டா பயம், ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம அவங்கள முன்னின்று செய்யறதுக்கு ஏதாவது கூப்பிட்டோம்னா வரமாட்டாங்க, வாலண்டியரா எதுவுமே செய்ய மாட்டாங்க, தன்னை பத்தி எப்பயுமே நெகட்டிவாவே பேசுறது, முடியாது, இயலாது, இட்ஸ் நாட் பாசிபிள், இம்பாசிபிள், இதுவே சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ these two kinds are there. The first நான் சொன்னது தான், psychologically we call them superiority complex people, and the second category is inferiority complex people. That is why I asked why complex. Where we are in the 2 categoryல நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், whether the first category or in the second category. Okay, so usually நம்முடைய எல்லா லைஃப்லயுமே sometimes we feel superior and sometimes we feel inferior. I want you to be in neutral. Most of us நம்ம சில சமயங்களில் நம்ம சில சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப அதிகமா நினைப்பது உண்டு. சில இடத்துல எங்க நம்மளோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம அப்படியே அமைதியா இருந்துருவோம். ஏன் அப்படின்னா, என்னுடைய நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஏன் வருது, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன் வருதுன்னா, சம் கண்டினியூஸாக வரக்கூடிய சில தோல்விகள், நம்ம எடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் கண்டினியூஸாக தோல்வியை பார்த்துட்டோம்னா that's all. We feel okay, I cannot succeed again. இந்த நான் சொன்ன மாதிரி the high superiority complex மெயினா people, they have 3 qualities. One is overconfident, they are more critic, they criticize the people, and third, they overestimate themselves. Inferiority just to oppose to these 3 characters. Low confident level, they avoid criticism, they don't involve, அதை பார்த்தா பயப்படுவாங்க. Third, they underestimate. என்னோட லாஸ்ட் எபிசோட்ஸ் சொல்லிக்கிறேன், know your abilities, know your potential அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் நிறைய சொல்லிக்கிறேன். பட் அது தெரிஞ்சுக்கிறது இருந்தாலுமே மனசார அவங்க நிறைய தெரியும் அவங்கள பத்தி யாருன்னு, பட் வெளியே காமிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வாட் we can do, இந்த மாதிரி பீப்புள் நமக்குள்ள நம்ம if we feel like that or if we come across anybody, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இப்படி யாராவது இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் நம்ம சில இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா, என்னுடைய காலேஜில் இப்படிதான், இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ். அதில் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவங்களுக்கு சில ட்ரைனிங் ப்ராக்டிஸ், டீச்சிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம். தென் அட் தட் டைம் அவங்க டீச் பண்ணி முடிச்சோடனே we appreciate them and we give some feedback to them. One day
இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ரொம்ப அழகாக எடுத்தாங்க. அப்போ எங்களுடைய ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் போயிட்டு, இப்போ நல்லா எடுத்தப்பா, சூப்பராக பண்ண, இப்படி ரொம்ப அழகாக இருந்தது உன்னோட டீச்சிங், எல்லாம் காம்பனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக இப்படி சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட், ஏதாவது சொல்லும் இல்லையா? பட் யூ நோ வாட் ஹீ ரிப்ளைட்? நான் ஆல்ரெடி டீச்சர் தானே அப்படின்னு சொன்னாங்க. ரியலி வி வேர் ஷாக்ட். ஆக்சுவலி என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி டிப்ளமோ இன் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இது யூஜி பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ரிப்ளை. இப்போ நம்மளை பற்றி அந்த ஒவ்வொரு நினைக்கும் பொழுது மற்றவங்க கொடுக்குற ஆன்சர்லேயே வி வில் கம் டு நோ. சில அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட எடுத்துக்காட்டு சொன்னா, அகைன் இன் மை காலேஜ் இட் செல்ஃப் வி கண்டக்ட் மெனி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா the professors will pull the students முன்னாடி வாங்க, we know their ability அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும், பட் அவங்கள மேல கொண்டு வரதுக்கு we struggle a lot. அப்படி ஒரு தடவை நாங்க என்ன பண்ணோம், ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில் நடக்கிற ஒரு காம்படிஷனுக்கு கூட்டு போனோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய காலேஜ் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே ரொம்ப டவுன் ட்ராடன் வில்லேஜஸ்ல இருந்து வரக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிஸ், பொட்டன்ஷியல்ஸ் we will identify from the beginning itself. ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் அந்த சிட்டில இருக்கக்கூடிய காலேஜுக்கு கொண்டு போகும்போது பயங்கரமா பயந்தாங்க. ஒரு 4-5 years பிஃபோர் ரொம்ப பயந்தாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் மேம், எங்களால முடியாது, எங்களுக்கு அவங்கள மாதிரிலாம் டேலண்ட் கிடையாது, அவங்களாம் ரொம்ப ஹைஃபையான ஃபேமிலிஸ்ல இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க. பட் we trained them and பரவாயில்ல, you just try whether you succeed or அது பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, will go அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துட்டு போனோம். Really we wondered, அந்த quiz programல first levelலையும் we got first prize and second third level வரைக்கும் எல்லாத்துலயுமே first, they stood first and at last they won the competition. குவிஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ நல்ல நல்ல காலேஜஸ்ல இருந்து, வெல் ரெப்யூட்டட் காலேஜஸ்ல இருந்து இருக்கிறாங்க பிள்ளைங்களாம். நல்ல அந்த பிள்ளைங்களே இவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. ரியலி எவ்ரிபடி தே வாண்டட். ஆக்சுவலி இவங்களுக்கே இந்த கான்ஃபிடன்ட் லெவல் சல்லன்னு ஏறிச்சு. ஆஹா பரவாயில்ல, நமக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when they are exposed to particular situation only they realize themselves. அப்பதான் தெரிய வருது தன்னை பத்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு. This is how we also sometimes we face the things. நமக்கு அந்த சிச்சுவேஷனை கொண்டு வைக்கும் பொழுது தான் we will try to know ourselves. So how we can overcome. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள இருந்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டியது 3 விஷயங்கள். Number 1, help them to focus, or you try to focus on your strength and as well as your weakness. ஸ்ட்ரென்த்தை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடாது. Again you should know about your weakness also. Balanced. Weakness must fade away. அதை விரட்ட பாருங்க. இந்த ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துங்க. அதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றது அதுதான். நிறைய வாலிபர்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ், யூ சிட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் வேஸ்டிங் யுவர் டைம் இன் unnecessary things. Find out and rejuvenate. திரும்ப அதை நீங்க புதுப்பிச்சுட்டே இருக்கணும். உங்களோட டேலண்ட்ஸ், உங்களோட எனர்ஜி, உங்க பொட்டன்ஷியல். ஓகே, so focus on your strength and weakness. Number 2 is very important. Stop or you can avoid over expectations on you. தன்னை பத்தி மிஞ்சி நினைக்கிறது. பைபிள்ல நாங்கள் அடிக்கடி நீதிமொழிகள்ன்ற சாப்டர்ல வரும், நம்மளை பத்தி அதிகமாக மிஞ்சி நினைக்க கூடாது அப்படின்ட்டு. That is why I told you, know your potential first. That is enough. தன்னை பத்தி ஓவரா மிஞ்சி நினைக்கிறது, அப்போ தேவையில்லாத விஷயத்துல மாட்டிட்டு முடிப்பாங்க. இது செய்ய முடியும் சொல்லி we know certain level. So beyond our ability, beyond our strength, if we go and try to do that, that's all, you will stuck with that. நிறைய PhD scholars நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. Most of them they completed, but still a few members are unable to continue. Means அவங்க beyond their ability they chose the topic. அப்போ ரொம்ப கஷ்டம் முடிக்கிறது. அப்போ அந்த இடத்துல கட் ஆயிரும் அவங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ stop or you can avoid over expectations. Third is very important. Please surround yourself with the positive people. That means avoid negativism. Surround yourself with the positive people. Maybe your friends or your family members, your relatives. உங்களை சுத்தி நல்லா உங்களை என்கரேஜ் பண்ற, மோட்டிவேட் பண்ற people பக்கத்துல வச்சுக்கோங்க. That is in your hand. Okay, so if you follow these 3 what I told you now, I just suggested to you, you can avoid this type of complex.
You can ask those people why complex. Okay, so I wish you all the best and go ahead. Thank you.